நீதி அமைச்சர் ராஜன் ராமநாயக்க இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தார். அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ராஜன் ராமநாயக்க ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தார். මම කියන්නේ දැන් නිසංක සේනාධිපති நிசங்க சேனாதிபதி ராணுவத்தில் இருந்த காலத்தில் ஊழலில் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். இதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். அவர் கடந்த காலங்களில் முன்னெடுத்த சட்டத்திற்கு முரணான ஆயுத நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பிலும் பிரதமர் கருத்து தெரிவித்திருந்தார். நாட்டில் உள்ள துப்பாக்கி பிரயோக சட்டத்தின் கீழ் சாதாரணமாக கட்ட துப்பாக்கி வைத்திருந்தாலே சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு இருக்க இவ்வாறானவர்கள் எப்படி வழியில் சுற்றித் திரிகின்றனர் என தெரியவில்லை. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன என்று பார்ப்போம். බලමු මේ සිද්ධියට අල්ලස්සා දෝෂණ කොමිසම කොහොමද ක්‍රියා කරන්න කියලා.